வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன் திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கவலைக்கிடமாக உள்ளார். போலீஸ் குவிப்பு. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவான விளக்கத்தை தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக வந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் தலைவரான மு.க.ஸ்டாலின், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கவலைக்கிடத்தில் உள்ளார். நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவருடைய தொண்டர்கள், அவருடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஸோ எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போகிறேன்னு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம், மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு அப்போலோவில் வந்து படுத்துக்கிட்டார். என்ன காரணம், எதனால் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் வந்து 350 கோடி மோசடி வழக்கில், இந்த மோசடி வழக்கில் சிக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 11 திமுகவின் அமைச்சர்கள், ஸோ 11 திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் கைதாகும் நிலையில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, இடி மேலே இடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது உண்மையாகவே அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன், அதாவது உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதியாக இருக்கும் அவர்கள் வந்து அவருமே பார்த்திங்கன்னா 250 கோடி அவருடைய பண்ணை வீட்டின் கிணற்றில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருமே சர்ச்சையில் சிக்கிறார். அவருமே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கிவிட்டார். ஸோ அதனால் அவருமே இன்னும் ஒரு சில வாரங்களில் கைதாகும் நிலையில் தான் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பொன்முடி வழக்கில் வந்து திடீர் திருப்பமும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான திடுக்கிடும் தகவல்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொன்முடி வழக்கில் வந்து ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றதையும் தகவல் தெரிவிக்கின்றனர். ஸோ அதுவுமே இந்த ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். திமுகவின் தலைவர் வந்து அப்போலோவில் கவலைக்கிடமாக உள்ளார். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான காலை ஹெட்லைன் நியூஸை இதுதான் நமக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் பொன்முடினை பற்றின தகவல், அதே மாதிரி செந்தில் பாலாஜின தகவல், மீதி இருக்கிற 11 அமைச்சர்கள், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு அந்த அமைச்சர்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோஸ்லாம் பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக்கை மறக்காமல் கொடுங்க.